வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு 6 சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11 யூனிட் 5 துகள்களாலான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த யூனிட் 5 உள்ள கருத்து வரைபடம் தான் பார்க்க போகிறோம். இந்த கருத்து வரைபடத்தில் ஒரு வரைபடம் மூலமாக இந்த யூனிட்டில் உள்ள எல்லா டாபிக்ஸும் ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வரைபடம் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அப்படி தான் நான் இதில் இந்த யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம். நம்ம இதை பார்ப்போம். துகள்களாலான அமைப்பின் இயக்கமும் திண்ம பொருளும் டாபிக் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டோட டாபிக் இது. இதில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு நிறை மையம் பார்த்தோம். அதுக்கப்புறம் திருப்பு விசைனாலும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுதானே நிறை மையம். இதில் நிலைம திருப்புத்திறன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நிலைம திருப்புத்திறன் I = இது பொதுவான சமன்பாடு I = mr² அப்படின்னு பார்த்தோம். நிலைம திருப்புத்திறனின் பொதுவான சமன்பாடு I = mr². ஓகே, ஸோ இதே கான்செப்ட் நம்ம உருளுதல்லையும் நம்ம உருளுதல்ங்கிற டாப்பிக்லையும் பார்த்தோம். VCM = R⍵. ஓகே, நெக்ஸ்ட்டு இறைமையம் மெயின் கான்செப்ட். இதே மாதிரி இந்த யூனிட்டில் திருப்பு விசை மெயின் கான்செப்ட். ஓகே, திருப்பு விசைக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நிறைமையத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, திருப்பு விசை τ வெக்டர் = R வெக்டர் × F வெக்டர். இதில் சமநிலை. சமநிலைனா F net = 0னா τ net = 0. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பு விசை நிலைமை திருப்புங்கிற கான்செப்ட் எப்படி ரைட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் சுழற்சி இயக்கவியல். சுழற்சி இயக்கவியல் τ = Iα. இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம் தெளிவாக. சுழற்சி இயக்கவியல் அதில் இந்த சுழற்சி இயக்கவியல் கான்செப்டும் உருளுதல் டாப்பிக்கில் எப்படி இன்க்ளூட் ஆகுது அப்படிங்க. இதில் நிறை மையம் திருப்பு விசை இந்த 2 டாபிக் பார்த்தாலும் இந்த 2 டாபிக் ரிலேட் பண்ணி எல்லா கான்செப்ட்லேயுமே எல்லா டாபிக்ஸ்லையுமே இது இன்க்ளூட் ஆகிருக்கும். இந்த நிறைமையங்கிற வேர்டு, நிறைமையங்கிற கான்செப்ட் நிறைமைங்கிற கான்செப்ட், திருப்பு விசைங்கிற கான்செப்ட் இது ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இது ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த டயக்ராமில். ஓகே, இந்த கருத்து வரைபடத்தில். ஸோ இப்போ சுழற்சி இயக்கவியல் τ = Iα. இது உருளுதல்ங்கிற கான்செப்ட்லையும் பார்த்துருக்கோம். இந்த உருளுதலில் இடப்பெயர்ச்சியும் சுழற்சியும் சேர்ந்த இயக்கம் இருக்கும். VCM = R⍵. ஓகே, எல்லா டைட்டிலையுமே டீட்டெயிலாக நம்ம தியரி வீடியோஸில் பார்த்துருக்கோம். இந்த தியரி வீடியோக்குள்ள லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த யூனிட் 5 உள்ள கருத்து வரைபடம். ஓகே, ஒரு ஷார்ட் நோட்டேஷனில் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இன்டர்ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதையும் நல்லா நீட்டாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கருத்து வரைபடத்தையும் ஒன் டைம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ பார்க்குறது மூலமாக அவங்களுக்கு என்னென்ன டாப்பிக்லாம் இல்லை நம்ம பார்த்தோம், சில இருக்குது இந்த யூனிட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோட யூனிட் 5 உள்ள கருத்து வரைபடம் கருத்து வரைபடத்துக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் முடியுது. தேங்க்யூ.